ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா கேரளா உள்ளி தீயல் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளியை வச்சு உள்ளி தீயல் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து சூப்பராக உள்ளி தீயல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா அருமையாக நான் ஃப்ரை பண்ணுறேன். அடுப்பில் சிம்மில் போட்டிருக்கேன் பாருங்கள். சிம்மில் போட்டு அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆகிட்டு சிம்லேயே அடுப்புலேயே வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா அந்த சிகப்பு நிறமாக வரணும். சிக்கன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா மிளகு எல்லாம் போட்டிருக்கோம். பெப்பர் போட்டதுனால நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் சிக்கனு. அதனால் பார்த்திங்கன்னா மைல்டாக சிம்மில் வச்சுட்டு அனல் தீயை குறைச்சிட்டு அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா கோல்டன் கலர் வந்துடும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னென்ன சாப்பாடு இன்றைக்கி அம்மா சிறப்பாக செஞ்சுருக்காங்க கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கேரளா உள்ளி தீயல் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிட்டாச்சு. இதில் சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்பவே ஸ்பெஷல் அதுதாங்க. அண்டு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் போட்டு எல்லாம் வதக்கி அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. அடுத்து பெப்பர் ஃப்ரை பார்த்திங்க இல்லையா, பெப்பர் ஃப்ரையையும் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பீட்ரூட் கறிங்க. பீட்ரூட் கறி எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு ஸ்வீட் அண்டு ஸ்பைசி எல்லாமே கலந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர், அடுத்தது தயிர். இப்போ நம்ம உள்ளி தீயல் கொஞ்சம் ஊற்றி பெரட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக பிசைஞ்சிட்டு இப்போ சாப்பிட்றேன். வாவ், சூப்பர். உள்ளி தீயல்னால் இதாங்க, அடி பொலிங்க, சூப்பராக இருக்குது. ஓகேவா? அடுத்தது நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமையல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், நீங்களும் பாருங்கள். கேரளாவோட அந்த சமையல் ஸ்டைல் சூப்பர் அருமையாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களும் இதே மாதிரி கேரளா ஸ்டைலில் சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸில் நிறைய கேரளா ஸ்டைலில் உள்ள நண்டு கறி அண்டு மட்டன் சுக்கா எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம், பாருங்கள். இதோட தொடர்ச்சி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் சமையல் சாப்பிட்டதுக்கு அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லியாச்சு. அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி சமையல் டேஸ்டியாக சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையான சமையல், கேரளாவோட அருமையான உள்ளி தீயல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கேரளா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நானும் இதே தான் ஃபாலோ பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நெடுநாளாக அம்மா அவங்களோட ஸ்டைலில் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த சாப்பாடு எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் கொடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நான் உங்களை இதே நேரலையில் பார்க்குறேன். ஓகே, பாய்.